இந்த வெயில் காலகட்டங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. தண்ணீர் பந்தல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல இடங்களில் அவர்களுடைய அந்த நீர் வச்சிருக்கக்கூடிய அந்த பங்கர்லாம் வந்து உடைக்கப்படுவதாகவும் போஸ்டர்கள்லாம் கிழிக்கப்படுவதாகவுமான குற்றச்சாட்டுகள்லாம் சென்னையில் சேப்பாக்கம் தொகுதியிலே நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? அது தாவேக்கா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த மாதிரியான சேப்பாக்கம் சேகுவாராவுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்த போகிறதே அவங்க கட்சிக்காரர் தான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? மிஸ்டர் ஒத்தச்சங்கல் உதயநிதி அவர்கள் அவர் பாட்டுக்கு இருந்தாலும் 4 போஸ்டர் தான் தம்பி ஒட்டியிருக்கிறான். யாருக்காக? விஜய் அவர்களுக்காக, பிறந்தநாளுக்காக ஒட்டியிருக்கிறான். அதை போய் நீ கிழிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது? நீ கிழிக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, நீ 4 கிழிச்சுனா அவன் 4000 ஒட்டுவான். இது யாருக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்துறது? ஏன்னா மேன் பவர் கொட்டி கிடக்கு டிவிக்கில். அவன் அந்த இளைஞர்களுடைய பட்டாளம் இருக்குல்ல, அவ்வளோ இருக்கிறது. இதை தாண்டி திமுகவும் சரி அதிமுகவும் சரி அது வந்து பிரம்மாண்டமாக நீர் பந்தல் மோர் பந்தல் ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் தான் கரெக்டுங்களா? அந்த ஒரே நாள் அந்த சடங்கு செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா வயசுக்கு வந்துட்டு, அது போல் வந்து பயங்கரமாக இருக்கும். அளப்பறை அமைச்சர் வருவாங்க, 100 கார் கிட்ட வரும் பயங்கரமாக. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பழம் கொடுக்கறதாக்க நொங்கு வெள்ளரி பிஞ்சுன்னு கொடுப்பாங்க. அடுத்த நாள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பானையில் தண்ணியே இருக்காது. கிளாஸ் இருக்குல்ல, அதை எவனா குடிகாரங்க எடுத்துகிட்டு போயிருப்பான் கட்டிங் கலக்கிறதுக்கு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் டிவிக்கு வைக்கக்கூடியது நீங்கள் எப்போ வேணாலும் போங்க, எந்த நேரம் வேணால் போங்க, தண்ணீர் எப்பயுமே நிரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அவன் எப்படி ஸ்டெபிலைஸ்டாக கொண்டு போகிறான்னா